ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம ஜாமானங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதே எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம சாந்தி மெடிக்கல் சென்டரில் எவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காம போய் பாருங்கள். ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்டோரில் வந்துட்டு உள்ளுக்குள்ள போய் பல்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர போகிறேன். ஸோ வந்துட்டு என்ன அப்படிங்கிறத பில்லெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா இது ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்காங்க. நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிறோம். டோட்டலாக எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னா 210 வந்துருக்குது. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னா தேங்காய் பிஸ்கட் ஒன்று வாங்கியிருக்கேன், ரெட் ரைஸ் பிஸ்கட் ஒன்று வாங்கியிருக்கேன், நிலக்கடலை பருத்தி 2, ராகி மிக்சர் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது வந்து 140 ரூபா வருது. இது போக அடுத்தது கோதுமை பப்ஸ் வாங்கியிருக்கிறேன், அது 15 ரூபா வருது. ஒரு பருப்பு வடை, ஸோ இது 2 சேர்த்து 25 ரூபா வருது. அதுக்கப்புறம் ஒரு வெஜ் மசாலா ரோல் வாங்கியிருக்கேன், தேங்காய் பண்ணு வாங்கியிருக்கேன், வெண்ணிலா க்ரீம் பண்ணு ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 45. கடைசியாக ஒரு பை ஒன்று. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 210 ருபீஸ் வருது. இவ்வளோ நம்ம ஒட்டுக்காக சாப்பிட முடியாது. வீட்டில் போய் வச்சு நான் 2-3 நாள் சாப்பிட்லான்னு இருக்கிறேன். நம்ம கேன்டீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மைதாவும் ஒயிட் சுகரும் சேர்க்குறதே கிடையாது. அதுக்கு பதிலாக கோதுமையும் நாட்டு சர்க்கரை மட்டும் தான் சேர்க்குறாங்க. கேமராமேன் வீட்டில் இருக்கட்டும், நானும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி மழை பெய்யுற மாதிரி கிளைமேட் இருந்துச்சுங்களா. ஸோ அதனால தான் சாயந்தரம் மணி 5 தான் அது. பட் ஸ்டில் இருந்தாலும் வெளிச்சதுமே இல்லை. அதனால நான் வீட்டுக்கு லைட்டை போட்டு உட்காந்துருக்கேன். நம்ம ஜாமானங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத ஆல்ரெடி நீங்கள் லிஸ்ட்டு பார்த்துப்பீங்க. எப்படி இருக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பச்சை மிளகா இதில் மாட்டிருக்குது. பேர் போட்டுக்க பார்த்தீங்கன்னா ராகி மிக்சர். ஸோ இது வந்து ஐ திங்க் தேங்காய் பிஸ்கட் நினைக்கிறேன். தொட்டு பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இது நான் கட் பண்ணி காட்டுறேன். என்னப்பா ஆயா என்னுடைய ஃபேவரெட் கடல மிட்டாய். ஸோ அடுத்தது இவர் தொட்டு பார்த்தா எனக்கு எப்படி தோணுன்னா ரெட் ரைஸ் பிஸ்கட் மாதிரி போனது. இங்கே சர்க்கிளாக இருக்குது பிஸ்கட் தான், ரெட் ரைஸ் பிஸ்கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். யா ஸோ இவர் வந்து இனிப்பு குட்டி, ஐ மீன் இனிப்பு குட்டியில் வெண்ணிலா க்ரீம் பன். இது என்னையா தேங்காய் பன். பருப்பு வடை மேலே இதாக இருக்குது டிஷ்யூ பேப்பரில். ஆனால் வெஜ் மசால் ரோல் எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரெட்டோட ஷேப்பை நீங்கள் பார்க்கலாம். இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட் பஃப். மன்னிக்கணும், நான் பஃப் வாங்கி ரொம்ப நேரம் கழிச்சு வீடியோ எடுத்தனால அது கொஞ்சம் தட்டையான மாதிரி தெரியுது. நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே இவங்க யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தான். நம்ம ஹெல்த்துக்கு தீங்கான பொருட்கள் எதுவுமே இவங்க சேர்க்குறதே கிடையாது. தாராளமாக இதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். நம்ம சாந்தி கேஸில் ஃபுட்டு 20 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சந்தோஷம். ஸோ ஸ்நாக்ஸும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த ஒரு உடலுக்கு தீங்கில்லாத விஷயங்கள் எதுவும் சேர்த்துறாங்க, சந்தோஷம். ஓகே, எல்லாமே சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ இதையும் தாண்டி மக்களுக்கு அவங்க இன்னொன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஹெல்த் ஓரியன்டான விஷயங்கள் அவங்க ரொம்ப நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் February வந்து எனக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ நான் வந்து நம்ம அவினாஷ் ரோட்டுக்கு ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக அந்த சீஃப் டாக்டர் தான் வந்து எனக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, அங்கே எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் நான் விசாரிச்சு பார்த்தும்போது எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 16,000 ருபீஸ். இதே எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம சாந்தி மெடிக்கல் சென்டரில் எவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 3,000 தான். ஸோ இதனுடைய பில்லும் நான் உங்களுக்கு கிளிப்பை ஆட் பண்ணுறேன், இமேஜை எடுத்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சாந்தி மெடிக்கல் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது உங்கள் பிரெயின் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் நரம்பு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வயிறு பிரச்சனை சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எந்த மெடிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் கன்சல்டேஷன் ஃபீஸே பார்த்தீங்க அப்படின்னா 30 ருபீஸ் தான். நம்ம இன்றைக்கி போய் விசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி உதாரணத்துக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி இருக்குது. ஸோ இந்த 8ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு வாரம், அதாச்சும் நீங்கள் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் இது ஏதாவது பிரச்சனையாச்சு திரும்பி நீங்கள் டாக்டர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா அதே டாக்டர் நம்ம பார்த்துக்கலாம், 0 ருபீஸ். இதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் போனேன் அப்படின்னா ஒரு டைமும் நான் விசிட் பண்ணும்போது அங்கே சீஃப் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு டைம் நம்ம அமௌண்ட் கட்டியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க சாந்தி மெடிக்கல் சென்டர் வந்து எவ்வளோ ஃபார் பெட்டர்னு சொல்லிடலாம். அண்ட் என்னுடைய எம்ஆர்ஐ ஃபைலையும் நான் காட்டுறேன். இது போக நான் 3000 ரூபா பே பண்ண சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த ஃபீ ரெசிப்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், இமேஜாக எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ என்னுடைய எம்ஆர்ஐ ஸ்கேனோடைய ஃபைல் நான் காட்டுறேன் பாருங்கள், இருக்குங்களா. ஸோ மோகன் ராம், ஸோ எம்ஆர்ஐ பிரெயின், ஸோ சாந்தி எடுத்தது. அண்ட் இதுக்கப்புறம் நான் இப்போ இந்த பில் கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் எஸ், இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த பச்சை கலர் ரவுண்ட் பண்ணிட்டு வந்து 3,000 அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கு. அண்ட் இன்சைட் எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் போட்டிருக்கு. மேலே என்னோடய பேர் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இது வந்து நான் செகண்ட் டைம் போகும்போது நான் எந்த ஒரு அமௌண்ட்டு பே பண்ணல, 0 ருபீஸ் தான் பே பண்ணிங்கன்னு காட்டுறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இதுதான் சாந்தி கம்பெனியோட மோட்டோ. இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. இந்த சாந்தி மெடிக்கல் சென்டர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, அவங்கள பாராட்டுறதுக்கு ரொம்பவும் ஆசையாகவும் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் சாந்தி சோஷியல் சர்வீஸ் சென்டருக்கு வந்து
ஒரு ட்ரிபியூட்டாக நினச்சி நான் இதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் இதேவா நல்ல விஷயங்கள் சாந்தி கேஸ் மட்டும் இல்லாமல் முடிஞ்சவங்க நல்லா வெல் செட்டில் பீப்புள் யாராக இருந்தாலும் நல்லா அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய பீப்புள் யாராக இருந்தாலும் ஸோ மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுங்கள். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எல்லாருமே லேக் ஆகிறது 3 விஷயம் தான். ஃபுட்டு ஒன்று, மெடிக்கல் ஒன்று, ஆப்வியஸ்லி படிப்பு. ஸோ இந்த 3 விஷயங்களுமே ரொம்ப அமௌண்ட் அதிகமாக போயிட்டே இருக்குது. முடிஞ்சவங்க இதை ஏதாச்சும் பண்ணுங்கள். இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க சாந்தி கேஸோடைய ஓனர், அவருடைய பேர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியம். அவர் வந்து அவருடைய மனைவி பேரில் தான் வந்து சாந்தி அப்படிங்கிறவங்க தான் மனைவி. ஸோ அவங்க பேரில் தான் சாந்தி கேஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க. அண்ட் இப்போ வந்து சாந்தி கேஸோட ஃபுல் கம்பெனி வந்து முருகப்பா குரூப்பாக யாரும் வாங்கிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இவங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பெட்ரோல் பங்கு, மெடிக்கல் சென்டர், அதுக்கப்புறம் சாந்தி சோஷியல் சர்வீஸ். இந்த 3 விஷயங்கள் தான் அவங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மெடிக்கல் சென்டர் பார்த்துட்டோம், ஃபுட்டை பார்த்துட்டோம், ஸ்நாக்ஸை பார்த்துட்டோம். அடுத்தது குழந்தைகளுக்கு எதாவது இல்லாமல் இருக்குமா? ஸோ ஆப்வியஸ்லி குழந்தைகளுக்காகவே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு உண்டான ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அதோட கிளிப்பு நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க். அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ளே குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து குழந்தைகளுக்கு ஏஜ் வைஸாக ப்ளே எக்யூப்மெண்ட்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நான் ஏன் அதை காமிச்சேன் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோரும் எங்கடா இடம் கிடைக்கும் டக்குன்னு வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஸ்டில் சாந்தி கேஸ் இவ்வளோ ஒரு இடத்த சென்டர் ஆஃப் த சிட்டியில் குழந்தைகளுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. உண்மையிலே செம சூப்பர் இல்லைங்களா? ஸோ அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லார்ட்டையும் டேக் கேர், டாட்டா பை பை சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பன் மோக்லி வரணுங்கோ.